நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எப்படி வந்து செடி வந்து வளர்க்குறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு காயிலங்கல்லில் வந்து வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். நார்மலாக நான் வந்து க்ரோ பேக் தான் மாதிரி வைப்பேன். நம்ம க்ரோ பேக் ஃபுல்லாக நம்ம வந்து கீழே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து ஒரு 10 க்ரோ பேக் வந்து இதில் வச்சுருப்பேன். மேலே வந்து வளர்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸில் தான் வந்து நான் வந்து செடி வளர்ப்பேன். இந்த ஃப்ரீசர் பாக்ஸோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து விலை கம்மி. பேக்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு பேக் வந்து உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 வருஷம் தானே பெரிய விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த டயத்தில் ஒரு வாங்கி இந்த 1.25 வருஷம் ஆன ஒரு பேக்கு. இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயுமே வந்து இந்த சைட்லாம் கிழிஞ்சிருச்சு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. பட் அதே டயத்தில் தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கும்போது நான் எந்த கண்டிஷனில் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்குகிற ரேட்டுக்கு நீங்கள் க்ரோ பேக் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 5-6 க்ரோ பேக்ஸாவது வந்து வாங்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற அளவுக்கு செடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு க்ரோ பேக்கில் அவ்வளோவா இருக்காது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட அட்வான்டேஜே இதுதான். ஆக்சுவலாக வந்து நீங்கள் செடி வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வளர்க்குறது வந்து எக்கனாமிக்கல் கூட செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து வெளியில் பெயிண்ட் அடித்து இது பண்ணுவாங்க. அது இன்னும் பெஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக அந்த பெயிண்ட் எதுவும் அடிக்கலை. ஸோ நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா வந்து இன்னும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நல்ல பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இன்னொன்று இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம எப்படி நம்ம வந்து காய்கறி மற்ற கீரையெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 கட்டமாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடும்போது கீரை 1, செடி 1, அப்புறம் மர வகை 1. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து புதினா போட்டிருக்கேன். ஸோ புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புதினா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டிருக்கேன். நான் முருங்கை வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் முருங்கை அப்புறம் வைக்காமல் விட்டுட்டேன். முருங்கை வச்சுருந்தேன்னா எனக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் அதுக்கு பதிலாக வந்து ஒரு சின்ன பாவக்காய் செடி வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் புதினா பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்து இப்போ புதினா வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் வந்து இருக்குது. இப்போ நான் புதினாவை அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிஞ்சு வச்சது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தக்காளி ஃபுல்லாக ஈல்டு கொடுக்கும்போது முருங்கை மரத்தை வந்து நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம 3 வகையான செடியை வந்து நம்ம வளர்க்கலாம். ஸோ அப்படின்னும்போது நமக்கு வந்து ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக கிடைக்கும். நமக்கு வந்து ஈல்டு வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். மொத்தம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதோட நம்ம கொண்டு வர்றது தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக க்ரோ பேக் வந்து கையில் மடித்து எல்லாம் வந்து கொண்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது பெரிய ட்ரை சைக்கிள் இந்த மாதிரி தேவைப்படும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கையில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கல் இது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கரும்பு சக்கையை போட்டு ஃபில் பண்ணியிருந்தேன். அந்த கரும்பு சக்கைக்கு மேலே வந்து 1 பங்கு செம்மண், 1 பங்கு காயர் வித்து, 1 பங்கு மண்புழு வரும். ஸோ 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து மண்கலவை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மண்கலவையில் பார்த்திங்கன்னா நான் வேறு எந்த இதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணலை. அதுக்கே வந்து நல்லா பூ வச்சு நல்லா வந்து பிஞ்சு வைக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எப்படின்னா, இப்போ இது நீங்கள் அடுத்து அறுவடை எடுத்துட்டிங்களா, அடுத்து இதே செடி நீங்கள் போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து பெருசாக வராது. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணிடணும்னா வேறு ஒரு கீரை அதே மாதிரி இப்போ தக்காளி நீங்கள் வச்சிங்கன்னா தக்காளி குடும்பத்தை சேர்ந்த வெண்டை கத்திரி வைக்காமல் வேறு எது குடும்பத்தை சேர்ந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ நான் இப்போ அடுத்த தடவை முருங்கை செடி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லாவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புதினாவே நல்லா திரட்சியாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளானது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செடி வளர்க்குறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.